நாம் பேய் பாஸ்கா ஒளி காட்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை டேனியல் அவர்கள் இந்த ஒளி பாஸ்கா பேய் பாஸ்கா நிகழ்வை தொடங்கி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அதே போல இன்னைக்கு பேய்களோட கூட்டமா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்குது. எதனாலனா பேய் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்கிட்ட பேத்து எடுக்குது. அது நம்ம ஒவ்வொருத்தரையும் குற்ற உணர்வின் வழியாக ஆட்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ஒவ்வொருவரையும் ஏமாத்திக்கிட்டு, நம்ம ஒவ்வொருத்தரையும் பலவீனப்படுத்தி கொண்டுகிட்டு, நம்ம எல்லாரையும் தனக்கு அடிமையாக்கி வச்சுக்கிட்டு அது சந்தோஷமா இன்னைக்கு அதோட ராஜ்யத்துல அது ஆட்சி செய்கின்றது. எப்படின்னா பாவத்தின் வழியாக நம்ம இதயத்தையும் நம்ம ஆன்மாவையும் ஆட்சி செய்கிறது. எனவே அது இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆன்மாக்குள்ள அதை உட்காந்து இன்னைக்கு சந்தோஷமா அது கொண்டாடிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த இருளின் ஆட்சியை, அந்த பொய்மையின் ஆட்சியை அழிப்பதற்கு உயிர்த்த ஆண்டவர் இன்று நம்முடைய ஆவரமட்டி மண்ணில இப்பொழுது இந்த பேய் பாஸ்காவின் நிகழ்வின் வழியாக உயிர் தெழுந்து பேய்களை ஓட்ட இருக்கின்றார். எனவே இதை கண்டு களிக்குமாறு வந்திருக்கக்கூடிய அன்பு இறை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எனவே தொடர்ந்து இந்த பாஸ்காவின் வழியாக பேய்களுடைய சேட்டைகளிலிருந்து, பேய்களினுடைய தந்திரங்களிலிருந்து நாமும் விடுதலை பெற்று உயிர்த்த ஆண்டவருடன் நாமும் உயிர்த்தெழ வேண்டும். எனவே தொடர்ந்து இந்த பாஸ்காவிலே பங்கெடுப்போம். மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஊஞ்சல் தயாராக இருக்கிறதா? இதோ தயாராகிவிட்டது மகாராஜாவே. மகாராஜாவே, நீங்கள் ரிட்டர்ன் ஆன பிறகு உங்கள் பதவி எனக்கு தருவீர்களா? அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். மகாராஜாவே, தாங்கள் மட்டும் இந்த பதவியை கொடுத்து விட்டால் நான் என்றும் விசுவாசமாக இருப்பேன் மகாராஜாவே. நான் ஊஞ்சலாடி அழைத்து போயிருக்கிறேன். அதனால் நம் சங்கத்தார்களை அழைத்து ஒரு ஆட்டம் விடுங்கள், பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. லூசி, யாதேல், கருமுனுக்கு, தொத்தல், குருமி, கொல்லு, டுபுக்கு எல்லோரும் வாங்க, நம்ம மகாராஜா அழைக்கிறார். நான் முன்பே சொன்னது போல எல்லோரையும் அழைத்து ஒரு ஆட்டம் விடுங்கள், பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே.
சொன்னால் எல்லாரும் என் முன்னால் ஒரு அணிவகுப்பு நடத்துவதை பார்க்கலாம். அப்படியா மகாராஜாவே? நமது சங்கக்காரர் ஒரு முருகனின் திறமைசாலிகள். ஆனாலும் அவர்கள் செய்த வேலைகள் ஒவ்வொன்றாக விசாரித்துதான் ஆக வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. முதலாம் சாட்சியான லூசியே, முதலாம் சாட்சியான லூசியே, முதலாம் சாட்சியான லூசியே. அடே லூசு, நமது நரக பாதாள சட்டப்படி உள்ளபடி நமது மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். அப்படியே ஆகட்டும் சந்தனாஸ். மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். அடே லூசி, மகாராஜாவே நமது நரக பாதாளத்தில் நீ செய்த வேலையை ஒவ்வொன்றாக இங்கே சொல்லவா? அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் உலாவ விட்டிருந்தார். அந்த ஆதாம் ஏவாள் அந்த கடவுளின் பின் செல்வது என் மனதிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எனவே என் மகாராஜா நீர் இங்கிருக்க அந்த ஆதாம் ஏவாள் அந்த கடவுளின் பின் செல்வது என் மனதிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எனவே அந்த ஆதாம் ஏவாளை கடவுள் உண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்த மரக்கனியை உண்ண வைத்து அவர்களை பாவக்குழியில் விளைவித்தேன் மகாராஜாவே, பாவக்குழியில் விளைவித்தேன். அது மட்டுமா செய்தேன்? கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் ஒவ்வொருவரும் மீதும் குற்றம் சுமத்தி அவர்களையும் பாவக்குழியில் விளைவித்தேன் மகாராஜாவே, பாவக்குழியில் விளைவித்தேன். நீ செய்த வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனவே நீ என் முதல் சீடனாக எனது வரைபடத்தில் வரும். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. உமது முதல் சீடனாக என்னை உமது வலப்புறத்தில் அமர வைத்ததற்கு மிக்க நன்று. இரண்டாம் சாட்சியான யாவே, இரண்டாம் சாட்சியான யாவே, இரண்டாம் சாட்சியான யாவே. சந்தனாஸ் அழைத்தீர்களா? நமது நரக பாதாள சட்டப்படி உள்ளபடி நமது மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம்.
மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். அடையாமல் மகாராஜாவே, நமது பாதாள சட்டப்படி நீ முடிந்த வேலையை ஒவ்வொன்றாக இங்கே சொல் பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. அவன்தான் அந்த பரம எதிரி இயேசுவின் 12 சீடர்களின் யூதாஸ் என்பவனின் மனதிற்குள் புகுந்து அவன் மனதை மாற்றி 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட வைத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க வைத்தது நான் தான் மகாராஜாவே, நான் தான். மிக்க நன்று மிக்க நன்று. அது மட்டும் நான் செய்வேன். இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க வைத்தேன் மகாராஜாவே, முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க வைத்தேன். பலே பலே. மகாராஜாவே, அந்த நாசிரேன் இயேசுவை சாகும் வரை கூட இருந்தாயோ? அவன் துடித்து துடித்து சாகும் வரை கூட இருந்து ரசித்தேன் மகாராஜாவே. மிக்க நன்று மிக்க நன்று. மகாராஜாவே, அந்த நாசிரேன் இயேசுவை கோயில் உச்சிக்கு இழுத்து சென்றேன், மலை உச்சிக்கு இழுத்து சென்றேன், ஊர் எல்லைக்கும் கொண்டு போனேன். ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்திருக்கிறார். மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம். எனவே நீ எனது 2ஆம் சாட்சி கிழமை வளர்ந்து வரும். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. ஆனால் சந்தனாஸ், இவர்களை விசாரித்ததில் நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். எனவே இவர்களை அழைத்து ஒரு ஆட்டமிடுதல் பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. மூன்றாம் சாட்சியான கருங்குனுக்கு அதே கருங்குனுக்கு இவ்வளவு நேரம் எங்கிடா போய்விட்டாய்? நாட்டில் மிகவும் கஷ்டமாயிருக்கும். மிகவும் கஷ்டமாயிருக்கும். இதை என்னிடம் சொல்லாதே. நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளபடி நம் மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். மகாராஜாவே, நீ செய்த வேலையை ஒன்று விடாமல் இங்கே சொல் பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடர் ராயத்தாவின் மனது அவருடைய மனதை புகுந்து அவரை மறுதளிக்க செய்த மகாராஜாவே, மறுதளிக்க செய்த. மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம். அது மட்டுமா செய்தேன்? ஒரு முறை அல்ல, 3 முறை மறுதளிக்க செய்த மகாராஜாவே, 3 முறை மறுதளிக்க செய்தேன். கருமணிக்கு என்னிடமா போய் சொல்லுகிறாய்? நீ மறுதளிக்க செய்தாய், அவன் மனம் மாறிவிட்டானடா. அடா சொன்னார், மகாராஜாவே, இவனை அந்த எரியும் நெருப்பில் வீசுகிறீர்களா? அப்படியே வந்து மகாராஜாவே. நான்காம் சாட்சியான டுபுக்கு, நான்காம் சாட்சியான டுபுக்கு, நான்காம்
எங்கே? செம்பராஜ், அழைத்தீர்களா? இதோ வந்து விட்டேன். ஐயோ எங்கு சென்றீர்கள்? பிளாத்தவன் அரண்மனைக்கு புகிற மிகவும் தாமதமாகிவிட்டது. செம்பராஜ், இதை என்னிடம் சொல்லாது. நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளபடி நம் மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாராஜாவே, நமது நரக பாதாள சட்டப்படி நீ முடிந்த வேலையை ஒன்று விடாமல் இங்கே சொல்லலாம். அந்த பரிசேர் மனதில் புகுந்து அவர்களை இயேசு கடவுளின் மகன் மெசியா என்பதை ஏற்க செய்யாமல் செய்தது நான் தான் மகாராஜாவே, ஏற்க செய்யாமல் செய்தது நான் தான். அது மட்டுமா செய்தேன்? அந்த பரிசேர் மனதில் புகுந்து இயேசுவுக்கு எதிராக தூண்டி விடுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்றெல்லாம் சொல்ல வைத்தது நான் தான் மகாராஜாவே, நான் தான். அது மட்டுமா செய்தேன்? அந்த பிளாத்துவின் மனதிற்குள்ளும் புகுந்து இயேசுவுக்கு எதிராக கைகழுவ வைத்ததும் நான் தான் மகாராஜாவே, கைகழுவ வைத்ததும் நான் தான். மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். மகாராஜாவே, நீ புரிந்த வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனவே நீ எனது நான்காம் சீவனாக எனது வலது வரத்தில் அமரும். மகாராஜாவே, நமது சொந்தக்கார அனைவரும் மிகவும் திறமசாலிகள், கெட்டிக்காரர்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் நம் சந்தோஷத்திற்காகவும் அந்த பாடல்களை அழைத்துக் கொண்டு வந்து போராட்டங்கள் பார்க்கலாம். இருக்கிறது.
அடிப்பாரின் பேரு உலகாட்டத்தில் நான் மயங்கி விட்டேன். இன்று முதல் எனது அரசாட்சியில் நீ கவர்ச்சி நாயகியாக இடம்பெறுவான். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. ஐந்தாம் சாட்சியான தொத்தல், ஐந்தாம் சாட்சியான தொத்தல், ஐந்தாம் சாட்சியான தொத்தல். என்ன சங்கராஜ் அழைத்தீர்களா? எங்கு சென்றிருந்தாய்? சிறுவர்கள் மனதிற்குள் புகிற சற்று தாமதமாகிவிட்டது சங்கராஜ். அதை என்னிடம் சொல்லாதே. நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளதை உள்ளபடி நம் மகாராஜாவிடம் கூர் பார்ப்போம். மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாராஜாவே நமது நரக பாதாள சட்டப்படி காவல்துறை ஒன்று விடாமல் அப்படியே சொல்லுவோம். மகாராஜாவே சிறுவர்கள் மனதிற்குள் புகுந்து கோவிலுக்கு போகாமலும் மரத்திற்கு போகாமலும் தடுத்தேன் மகாராஜாவே. அது மட்டுமா செய்தேன், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் கட்டை அடிக்க வைப்பதும் நான் தான் மகாராஜாவே. அது மட்டுமா செய்தேன், ஹாஸ்டலுக்கு படிக்க போற பிள்ளைகளை உரியாக வைப்பதும் நான் தான் மகாராஜாவே. நான் தான். மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். அது மட்டுமா செய்தேன் மகாராஜாவே. சிறுவர்கள் மனதிற்குள் புகுந்து காவல் எனும் பெயரை தூண்டி விட்டது நான் தான். அது மட்டுமா செய்தேன், சிறுவர்கள் வருஷம் காவலர் தினத்தை கொண்டாட வைப்பதும் நான் தான் மகாராஜா. மிக்க சந்தோஷம் தொட்டல். நீ செய்த வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனவே நீ என்ன வேண்டும் என்றால் தருகிறேன். மகாராஜாவே சொத்தர் பெயரை மாற்றி அணுகுண்டு பெயராக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மகாராஜாவே. கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உனக்கு அணுகுண்டு பெயரை சூட்டுகிறேன். எங்கு பார்த்தாலும் அணுகுண்டுகளை அடிக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் புரட்சிகள் பெருக வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. சொல்லலாம் சொல்லலாம். மகாராஜாவே, நானும் அந்த பாரின் பேய் கொண்டும் கொஞ்ச நேரம் உலாவிக் கொண்டிருந்தேன் மகாராஜாவே. இப்போது அவசியமா? சந்தோஷ் போக்கே சரியில்லை. விட்டால் அந்த பாரின் பேரை அடித்துக் கொண்டு போய் விடுவான் சொல்லுகிறது. அதற்கு முன் அவரை எனது அரசியாக்கிக் கொள்ள வேண்டும். மகாராஜாவே நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பாரின் மேல ஒரு கண்ணாத்தான் இருக்கிறீங்க. ஏன்னா நானும் உங்களுக்கு உதவி செய்யலாமா மகாராஜாவே? சரியான உண்டு பேர். அப்படியானால் அந்த பாரின் பேரில் நானும் தனியாக ஆடுவதற்கு ஒரு உதவி செய். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே.
சாட்சியான லாடு லபகுதாஸ், ஆறாம் சாட்சியான லாடு லபகுதாஸ், ஆறாம் சாட்சியான லாடு லபகுதாஸ். சந்தனாஸ், அழைத்தீர்களா? எங்கு சென்றிருந்தாய்? நான் பூலோகம் சென்றிருந்தேன். ஐயோ, கொடையுதே, கொடையுதே, ஐயோ எரியுதே, ஐயோ குத்துதே. இதை என்னிடம் சொல்லாதே. நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளதை உள்ளபடி நம் மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். அடே ராமதாஸ், மகாராஜாவே, நீ பூலோகம் சென்றிருந்தியே, அங்கே ஏதாவது விசேஷம் உண்டோ? சீக்கிரமாக சொல். நான் பூலோகத்தில் பெண்களிடையே வரதட்சணையை தூண்டிவிட்டு அவர்கள் மனதில் புகுந்து, முக்கியமாக மாமியார் மனதில் புகுந்து, அடியே மருமகளை பணம் இருந்தால் வீட்டுக்கு வாடி, இல்லாட்டினா உங்க அப்பா வீட்டுக்கு பிறனா தாண்டி போவ, பெண்களிடையே வரதட்சணையை தூண்டிவிட்டு அவர்கள் மனதில் புகுந்து, முக்கியமாக மாமியார் மனதில் புகுந்து, அடியே மருமகளை பணம் இருந்தால் வீட்டுக்குள்ள வாடி, இல்லாட்டினா உங்க அப்பா வீட்டுக்கு பணமா தாண்டி போவ என்று கூற வைத்ததும், இவர்களிடையே குடிமி சண்டையையும், மருமகளை பிடிக்கவில்லை என்றால் மண்ணெண்ணை ஊற்றி கொள்வதும், கேஸை திறந்துவிட்டு அவர்களை வஞ்சகமாக கொள்வதும், இப்படியெல்லாம் வரதட்சணையால் தூண்டிவிட்டேன் மகாராஜாவே. எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உனக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன். மகாராஜாவே, லாடு லபகுதாஸ் என்ற பெயரை மாற்றி வரதட்சணை பேர் என்ற பெயர் சுட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் மகாராஜாவே, கேட்டுக்கொள்கிறேன். வரதட்சணை பேர் என்று பெயர் சுட்டுகிறேன். நன்றி மகாராஜாவே, நன்றி. நான் விசாரித்து கலைத்து போயிருக்கிறேன். எனவே நமது சங்கத்தார்களை அழைத்து ஒரு ஆட்டம் என சொல்லுங்கள், பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. சாட்சியான குரலே, ஏழாம் சாட்சியான குரலே, ஏழாம் சாட்சியான குரலே. இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய்? இதை என்னிடம் சொல்லாதே. நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளதை உள்ளபடி நம் மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். மகாராஜாவே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ செய்து வந்தவரே ஒன்று வராமல் இங்கே சொல்லலாம். அந்த கடவுள் ஆண் பெண் என்னும் இரு தாயை தான் படைத்தார். ஆனால் நான் மனிதர்களின் மனதிற்குள் புகுந்து
ஊரெங்கும் அமைதியாக இருக்கிறதாக தெரிகிறது. என்னிடம் உரைத்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? மகாராஜாவே, அந்த நம்பிக்கை துரோகியை கண்டமாக ஏற்றி என்னை கப்பல் வீசியா? அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. எட்டாம் சாட்சியான பரட்டை, எட்டாம் சாட்சியான பரட்டை, எட்டாம் சாட்சியான பரட்டை ஏனை நடத்தீர்கள்? நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளதை உள்ளபடி நம் மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். மகாராஜாவே வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒன்று விடாமல் இங்கே சொல்லவா? அப்படியே மகாராஜாவே. முதலே கிரிக்கெட் பயிற்சியத்தை உருவாக்கியவன் நான் தான் மகாராஜாவே, நான் தான். அது மட்டுமா, வேலைக்கு போகும் முதியோர்களையும் இளைஞர்களையும் வேலைக்கு போக விடாமல் கிரிக்கெட்டை விளையாட தூண்டி விட்டது நான் தான் மகாராஜாவே, நான் தான். கொஞ்சம் போது. ஹலோ, அப்படியா? சரி, சேவா கத்துறது என்ன? அப்படியா? சரி, டோனி என்ன அவுட் ஆயிட்டாரா? அப்படியா? சரி சரி. அங்கே நம்ம சங்கத்தார் அனைவரும் சிறப்பாக வேலை செய்கிறார்களா? கவனம் தேவை. யாரையும் வேலைக்கு செல்லக்கூடாது. சோம்பேறிகளாகவே ஆக வேண்டும். பீச், சினிமா, தியேட்டர் இப்படி இறைச்சலவர்களாகவே செய்வீர்கள். ஆமா, எல்லோரும் சோம்பேறிகளாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோரும் விவரமாகிவிட்டால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள். போதும். மேலும் சொல். பார்த்தீங்களா என்னுடைய வேலையா? நீ செய்த வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனவே உன்னை எனது வலதுபுறத்தில் அமர செய்கிறேன். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. உலகம் முழுவதும் கிரிக்கெட் பைத்தியத்தை உண்டு பண்ணிவிட்டோம். எல்லோரையும் சோம்பேறிகளாக்கி விட்டோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நமது சங்கத்தார்களை அழைத்து ஒரு ஆட்டவர்கள் பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. கரும்புக்கு தொத்தல், கொல்லி, கொல்லி, டுபுக்கு எல்லோரும் வாங்க ஒரு ஆட்டம் விடுவோம், பார்ப்போம்.
கவனமாக இருக்கவும். அப்படியாகட்டும் மகாராஜாவே. 9ஆம் சாட்சியான கொல்லி 9ஆம் சாட்சியான கொல்லி 9ஆம் சாட்சியான கொல்லி எங்கு சென்றிருந்தாய்? நான் மக்களின் மனதிற்குள் புகுற தாமதமாகிவிட்டது. அதை என்னிடம் சொல்லாதீர். நம் நரக பாதாள சட்டப்படி உள்ளபடி நம் மகாராஜாவிடம் சொல் பார்ப்போம். அப்படியே சொன்னா மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே கொல்லி மகாராஜாவே, நமது நரக பாதாள சட்டப்படி உள்ளதை உள்ளவாறு ஒன்றும் ஒழித்து விடாமல் நீ செய்த காரியங்களை சொல் பார்ப்போம். சொல்கிறேன் குருவே. நான் மக்களின் மனதிற்குள் புகுந்து போதை பொருட்களான அதாவது கஞ்சா கரு சாராயம் ஆகியவற்றை குடிக்க வைத்து அவர்களை பாவக்குழியில் நுழைத்தது நான் தான் குருவே, நான் தான். அது மட்டுமா உலகத்தை அச்சுறுத்தும் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கியது நான் தான் குருவே, நான் வெரி குட் வெரி குட் வெரி குட். குருவே, எனக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டும். என் பேரால் கொல்லி பேரை கஞ்சா பேராக மாற்ற வேண்டும் குருவே. உனது விருப்பப்படியே இன்று முதல் உன்னை கஞ்சாப்பே என்று அழைக்கின்றேன். நன்றி மகாராஜாவே. 10ஆம் சாட்சியான சல்லிப்பே 10ஆம் சாட்சியான சல்லிப்பே 10ஆம் சாட்சியான சல்லிப்பே. எங்கு சென்றிருந்தாய்? உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுங்கள்? இந்த சந்தோஷத்தை கொண்டாட நமது சங்கத்தார்களை அழைத்து ஒரு ஆட்டமர்கள் பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜாவே. கரும்புக்கு தொத்தல் கொல்லி கொல்லி டுபுக்கு எல்லோரும் வாங்க ஒரு ஆட்டம் பார்ப்போம்.